இந்தியாவுக்கு ஒரு இண்டிபெண்டன்டான எக்கானமி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இந்த வஉசி கடைசியில என்ன செஞ்சாருன்னு யாருக்காவது தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு செக்கிழுத்த செம்மல் என்ன வேலை செய்தார்? கப்பல் ஓட்டுனவர். நட்டத்துக்காக கப்பலை போய் வெள்ளக்காரன் கொடுத்துருவீங்களா, சுக்குநூறாக்கி வங்கக்கடலில் வீசி இருக்கலாம் என்று தன்மானத்தோடு பேசிய அந்த தமிழன் கடைசியில் என்ன செய்தார் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? வரலாற்றின் வழியினுடைய ஒரு பக்கம் அது. தமிழர் மணியன் அவர்கள் சொல்வார். அந்த பகுதியை நினைத்து பார்த்தால் மிகவும் இருதயமே ரணப்பட்டு போகும். அவர் கடைசி காலத்தில் சிந்தாதிரிப்பேட்டையில் மளிகை கடை வைத்திருந்தார், எண்ணெய் கடை வைத்திருந்தார், பெரம்பூரில் தான் குடியிருந்தார். அவரே சொல்கிறார், வந்த கவிஞர்க்கெல்லாம் மாறியன பண்பொருளை தந்த சிதம்பரன் தாழ்ந்து இன்று சந்தமில் வெண் பாச்சொல்லி பிச்சைக்கு ஓடுகிறான் நாச்சொல்லும் தோலும் நலிந்து என்று. தமிழ் என்று சொல்லிக் கொண்டு வந்தவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த கரம் இது. அப்பேற்பட்ட கரங்களை உடைய நான் இன்றைக்கு வீடு வீடாகச் சென்று என் வறுமையை சொல்லி என் வறுமைக்கு ஒரு வழியை, ஒரு தீர்வை பெறுவதற்காக என் நாவும் தோலும் நலிந்து நிற்கிறேன் என்று பேசுகிற அளவுக்கு வஉசியை விட்டு வைத்த சமூகம்தான் இந்த தமிழ் சமூகம்.